அஸ்ஸலாமு அலைக்கும். யாவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உரையாடல் பற்றிய இஸ்லாமிய வழிமுறை. அழகிய வார்த்தைகளை பேசுங்கள், அன்றேல் அமைதி காத்து கொள்ளுங்கள். நாவையும் மறைவான உறுப்புகளையும் காப்பதாக உத்தரவாதம் அளிக்கும் ஒருவருக்கு தான் சொர்க்கத்தை உத்தரவாதம் அளிப்பேன். தனது நாவாலும் நடத்தையாலும் அடுத்தவர் அபயம் பெறாதவரை ஒருவர் முஸ்லிமாக முடியாது. இவ்வாறான பல நபிமொழிகளை நாம் அறிவோம். கனிவான உபதேசங்கள், அழகிய கருத்து பரிமாறல்கள், அடுத்தவர் கருத்துக்கு செவி சாய்த்தல், மதிப்பளித்தல், கலந்துரையாடல், தெளிவாக கூறுவதை கூறல், உண்மையே பேசல் போன்ற அழகிய வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்கியுள்ளது. புறம் பேசல், வீண்பழி சுமத்தல், வதந்தியை பரப்புதல், இட்டுக்கட்டல், அபாண்டம் சுமத்தல் போன்றவற்றை தீமைகளாக, பெரும் பாவங்களாக இஸ்லாம் கருதுகிறது. குறிப்பாக கண்டிப்பாக சேர்ந்தே வாழ வேண்டுகின்ற கணவன் மனைவி, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மத்தியில் வார்த்தைகளை அள்ளி கொட்டுவதில் அவதானம் தேவைப்படுகிறது. ஒருமுறை சொல்லிவிட்ட வார்த்தைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வது முடியாத காரியமாகும். எமது வார்த்தைகள் எவ்வாறு எங்களுக்கு சதக்காவாக, நன்மைகளாக ஆக முடியுமோ அதே போன்று பெரும் சாபக்கேடாகவும் மாறிவிட முடியும். எமது நன்மைகளை, நற்கர்மங்களின் பலாபலங்களை அழித்துவிடவும், மறுமையில் பெரும் நஷ்டவாளிகளாக எம்மை மாற்றிவிடவும் முடியும். கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும், தர்மம் செய்தபின் நோவினியை தொடரும்படி செய்யும் சதக்காவை, அதாவது தர்மத்தை விட மேலானவையாகும். தவிர அல்லாஹ் எவரிடத்தும் எவ்வித தேவையும் இல்லாதவன், மிக பொறுமையாளன். அல் குர்ஆன். நாங்கள் ஒன்றை பேசுவதாயினும், அடுத்தவருக்கு பதில் கூறுவதாயினும், கலந்துரையாடல்கள், கருத்து பரிமாறல்கள் செய்வதாயினும், இடம் பொருள் ஏவல் அறிந்து நிதானமாக, சமயோசிதமாக, தெளிவாக, அழகிய பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு சுருக்கமாக பேச பழகிக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வில் போன்று சமூக வாழ்விலும் தர்க்கத்திற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அழகிய கருத்து பரிமாறல்களுக்கு இடமிருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் இஸ்லாமிய அறநெறிகளை மீறுகின்ற பொழுது விட்டு கொடுத்து சலாம் கூறி விடை பெறுதல் இஸ்லாமிய ஒழுங்காகும். அடுத்தவர்களில் குறை காண்பதையே தமது வாழ்வியல் ஒழுங்காக, பிழைப்புக்கு மார்க்கமாக கொண்டுள்ள அரை வேக்காடுகளுடன் தர்க்கத்திற்குள் நுழையாது, அவர்கள் சவால் விட்டால் சலாம் என்று கூறி கண்ணியமாக விலகிச் செல்லுமாறும் இஸ்லாம் கூறுகிறது. எனவே வாக்கை, பேச்சை பேணி கண்ணியம் காத்துக்கொள்வோம்.